Good evening everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய Photoshop tips and tricks என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இமேஜ்ல டைப்போகிராஃபி அப்ளை பண்றதை நம்ம பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் Photoshop ஓபன் பண்ணிக்கிறேன். Control O open the file. நான் டைப்போகிராஃபி அப்ளை பண்ண வேண்டிய இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். Layer panel shortcut key F7. நான் பேக்ரவுண்ட் வந்து black color அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் N கிரியேட் நியூ லேயர் நேம் வந்து பிஜின்னு கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் இதில் நான் black color அப்ளை பண்ணணும். ஸோ டிஃபால்ட் கலர் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலரை உள்ளே ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ தான் ஆல்ட் பேக் ஸ்பேஸ். இப்போ என்னுடைய லேயர் டாப்பில் இருக்குது. இதை அப்படியே ட்ராக் பண்ணி நான் கீழே கொண்டு வரேன். இப்போ நம்மளோட இமேஜ் விசிபிள் ஆகுது. நான் இமேஜை ரீசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆல்ட் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு கார்னர்லேருந்து அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா நீங்கள் ரொட்டேட் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த இமேஜில் தான் டைப்போகிராஃபி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ரெஸ் டி டெக்ஸ்ட் டூல் அப்படியே கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். நான் யாஷிகா அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ செலக்ட் ஆல். நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா பாப்பின்ஸ் போல்ட். நான் அப்படியே செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா போல்டு கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம் தேவையான அளவுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். தேவைன்னா நீங்கள் ரொட்டேட் கூட பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே ட்ராக் பண்ணி நான் இமேஜுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம். தென் டெக்ஸ்ட்டுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஷேப். தென் கண்ட்ரோல் டி ரைட் கிளிக் பண்ணி நான் இதில் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வார்ப் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிரிட் கிரியேட் ஆகும். இந்த பாயிண்ட் ட்ராக் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த கார்னரில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பாயிண்ட்டையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ என்னுடைய டெக்ஸ்ட்டை வார்ப் ஆப்ஷன் மூலமாக கரெக்டாக இமேஜில் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ப்ரெஸ் என்டர். லேயர் பேனலில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டோட தம்ப்நெயிலில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும். தென் லேயர் 1ல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மாஸ்க் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். இந்த டாப்பில் இருக்க டெக்ஸ்ட் லேயரை ஹைட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாஸ்கில் கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் ஷார்ட்கட் கீ பி. இப்போ நமக்கு ப்ரஷ் ஆப்ஷன் விசிபிள் ஆகலை அப்படின்னா கேப்ஸ் லாக் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ரஷோட சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ரஷோட சைஸை நமக்கு தகுந்த லெவலில் வச்சுட்டு நீங்கள் ஹிடனாக இருக்கிற பார்ட்டை விசிபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடும். வித்தின் 1 செகண்டில் இமேஜுக்கு டைப்போகிராஃபி எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது இந்த டுட்டோரியலில் பார்த்தோம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.